வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் அனைத்து தகுதியுள்ள மகளிருக்கும் எப்போது முதல் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கப்படும் என்ற தேதியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். அதாவது மகளிர் உரிமை தொகை கேட்டு புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். தமிழக அரசானது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் குடும்ப அட்டை வைத்துள்ள மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கி வருகிறது. இந்த 1000 ரூபாய் தகுதியான பெண்களுக்கு அவர்களுடைய வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் செலுத்தப்பட்டு வருகிறது. அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், குறிப்பிட்ட நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் ஆகியோரை தவிர மற்ற குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள், தளர்வுகள் அறிவிக்கப்பட்டவர்கள் என ஏராளமானோர் புதிதாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்தனர். புதிதாக விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை நடந்து கொண்டிருப்பதால் அவர்கள் தங்களுக்கு எப்போது மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்த நிலையில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் ஒவ்வொரு மாதமும் சுமார் 1,16,00,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 26 மாதங்களாக ஒவ்வொரு மகளிருக்கும் சுமார் 26,000 ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது. இதுவரை மொத்தமாக கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் மகளிர் உரிமை தொகை தமிழக அரசால் வழங்கப்பட்டு உள்ளது. கூடுதல் பெண்கள் மகளிர் உதவித்தொகை பெறும் வகையில் முதல்வர் இந்த திட்டத்தில் சில பல விதிகளை தளர்த்தினார். புதிதாக மகளிர் உரிமை தொகை கேட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கிட்டத்தட்ட சுமார் 28 லட்சம் மகளிர் விண்ணப்பங்களை அளித்து இருக்கின்றனர். புதிதாக மகளிர் உரிமை தொகை கேட்டு அளித்த விண்ணப்பங்கள் வருவாய்த்துறை மூலமாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் அனைத்தும் வரும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிவடையும். புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சட்டப்பேரவையில் நேற்று தெரிவித்து இருக்கிறார். இதற்கிடையில் தமிழ்நாடு அரசானது மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்தவர்களின் விண்ணப்பங்களை ஆய்வு செய்வதற்காக கள அதிகாரிகளை நியமனம் செய்திருக்கிறது. அரசு நியமித்திருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் நேரடியாக அந்த குடும்ப தலைவிகளின் இல்லங்களுக்கு சென்று கள ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றனர். ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நேரடியாக அவர்களின் வீட்டிற்கு சென்று ஆய்வு செய்ய உள்ளனர். இந்த விண்ணப்பத்தில் அவர்கள் பூர்த்தி செய்திருக்கக்கூடிய விவரங்கள் அனைத்துமே உண்மைதானா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுவதற்கு இவர்களுக்கு உண்மையிலேயே தகுதி இருக்கிறதா, அவர்களின் பொருளாதார நிலை என்ன என்பன உள்ளிட்டவற்றை எல்லாம் ஆய்வு செய்ய இருக்கின்றனர். ஒரு நாளைக்கு குறைந்தது 100 விண்ணப்பங்களை கள ஆய்வு செய்து அதற்கான செயலியில் பதிவேற்றம் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்திருப்பதால் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த ஏரியாக்களுக்கு என அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் கள ஆய்வினை தொடங்கி இருக்கின்றனர். எனவே விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறான தகவல்களை கொடுத்திருந்தால் அதிகாரிகள் அவற்றை கண்டறிந்து விடுவார்கள். இதனை அடுத்து அவர்கள் உள்ளீடு செய்யக்கூடிய தகவலின் அடிப்படையில்தான் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்படும். இதற்கிடையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையால் குடும்பங்களில் பொருளாதார முடிவுகளை எடுப்பதில் பெண்களுடைய பங்கு அதிகரித்துள்ளதாக திட்டக்குழுவின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த ஆய்வறிக்கையை மாநில திட்டக்குழுவானது சென்னை தலைமை செயலகத்தில் மு.க. ஸ்டாலினிடம் கடந்த செவ்வாய்க்கிழமை வழங்கி இருக்கிறது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் தாக்க மதிப்பீடு, நான் முதல்வன் திட்டத்தின் மதிப்பீட்டாய்வு, தமிழ்நாட்டில் புத்தொழில் தொடக்கத்திற்கான சுற்றுச்சூழல் அமைப்பு வாய்ப்புகள் மற்றும் சவால்கள், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த நாகரீக மேம்பாட்டு கொள்கை ஆகியவற்றை மையப்படுத்தி மாநில திட்டக்குழு அறிக்கையை தயார் செய்தது. இந்த ஆய்வறிக்கையை தலைமை செயலகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் மாநில திட்டக்குழுவின் அலுவல் சார் துணை தலைவரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின், மாநில திட்டக்குழு செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் ஆகியோர் சமர்ப்பித்தனர். ஆய்வறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பு என்னவென்றால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய பிரிவினரை சென்றடைந்துள்ளது. இந்த திட்டம் மூலமாக வழங்கப்படும் தொகையை பயனாளிகள் பெரும்பாலும் மருத்துவ செலவுகள், குழந்தைகளின் கல்விக்காக பயன்படுத்துகின்றனர். அதில் குறிப்பிடத்தக்க ஒரு பகுதி தரமான உணவுப் பொருட்களை வாங்கும் நுகர்வு செலவுக்காக பயன்படுத்துவது கண்டறியப்பட்டு உள்ளது. மேலும் இந்த திட்டம் மூலம் பெறும் தொகையை பெண்கள் தாமாகவே முடிவெடுத்து தங்களது குடும்ப செலவுகளுக்காக பயன்படுத்துகின்றனர். பயனாளிகளில் கணிசமானோர் அவர்தம் குடும்பங்களின் பொருளாதார முடிவுகளில்
தங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். நான் முதல்வன் திட்டமானது மாணவர்களின் தொழில் சார்ந்த திறன்களை வளர்க்க முக்கிய பங்காற்றுகிறது. கல்லூரி முடிந்து தொடக்க நிலையில் பணியில் சேரும் மாணவர்களின் தொழில் கற்றல் திறன் நான் முதல்வன் திட்டத்தால் மேம்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. தொலைதூர பகுதிகளில் உள்ள கிராமப்புற மாணவர்கள் எதிர்கொள்ளும் போக்குவரத்து சிரமங்களை களையும் வகையில் உள்ளூர் கல்வி நிறுவனங்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் ஊரக பகுதிகளில் உள்ள பயிற்றுநர்களின் திறனை மேம்படுத்துவது அவசியமாகும். இதற்கான தேவையை ஆய்வறிக்கை வலியுறுத்துகிறது. அதேபோல புத்தொழில்கள் தொடக்கத்திற்கான சுற்றுச்சூழல் அமைப்பு ஸ்மார்ட் ஆப் எனும் இயக்கம் மூலம் வேகமாக வளர்ந்துள்ளது. அதன் திறனை முழுமையாக செயல்படுத்த நமது மாநிலம் அதற்கென போதிய விழிப்புணர்வு மற்றும் ஆதரவு திட்டங்களுக்கான நடைமுறைகளை மேம்படுத்தி நிதி செயல்முறைகளை எளிதாக்க வேண்டும். பாலினம் மற்றும் துறை ரீதியிலான ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்து நீடித்த நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த நாகரிக மேம்பாட்டுக் கொள்கை மற்றும் வீட்டு வசதி கொள்கை நகர்ப்புற இணைப்புகளை வலுப்படுத்தவும் விளிம்பு நிலை சமூகங்களுக்கென தனிப்பட்ட தேவைகளை நிறைவு செய்வதற்கான முயற்சிகளுக்கும் வழிகாட்டுகிறது என்று ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. உரிமை தொகை திட்டம் தொடர்பான மிக முக்கிய தகவல்கள் ஒருபுறம் இருக்க, ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து குடும்பத்தினருக்கும் தமிழ்நாடு அரசு சற்று முன் ரேஷன் கார்டு குறித்த புதிய விதிமுறைகளை அறிவித்து உள்ளது. உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுவதை தவிர்க்க உடனடியாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது நாடு முழுவதும் தகுதியற்ற மற்றும் போலி ரேஷன் கார்டுகளை ஒழிக்கும் முயற்சியில் மத்திய மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக குறிப்பிட்ட விதிகளை பின்பற்றாத லட்சக்கணக்கான ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் மக்கள் அரசின் மானிய விலையில் உணவுப் பொருட்களை பெறுவதிலும் பிற நலத்திட்ட உதவிகளை பெறுவதிலும் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் ரேஷன் கார்டை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் குறித்து தமிழக அரசு அதிகாரப்பூர்வமான தகவல்களை வெளியிட்டு உள்ளது. அதன்படி அரசின் இந்த அதிரடி நடவடிக்கையால் உண்மையான ஏழைகளுக்கு சேர வேண்டிய பலன்கள் தகுதியற்ற நபர்களால் அபகரிக்கப்படுவது தடுக்கப்படும். ஆதார் இணைப்பு, KYC சரிபார்ப்பு மற்றும் கார்டை தொடர்ந்து பயன்படுத்துதல் போன்ற எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் ரேஷன் கார்டை செயலிழக்காமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். இது அரசின் நலத்திட்டங்கள் சரியான பயனாளிகளை சென்றடைவதை உறுதி செய்யும் ஒரு படியாகும். உங்கள் ரேஷன் கார்டு பல காரணங்களுக்காக ரத்து செய்யப்படலாம். அரசு வகுத்துள்ள புதிய விதிகளின்படி சில நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறினால் உங்கள் கார்டு செயலிழக்க நேரிடும். அதாவது ரேஷன் கார்டுதாரர்கள் அனைவரும் கட்டாயமாக KYC செயல்முறையை முடிக்க வேண்டும். ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் அல்லது OTP மூலம் இந்த சரிபார்ப்பை செய்ய வேண்டும். இதன் மூலம் போலி பயனாளர்கள் கண்டறியப்பட்டு நீக்கப்படுகின்றனர். இந்த சரிபார்ப்பை செய்ய தவறினால் உங்கள் கார்டில் மானியங்கள் நிறுத்தப்பட்டு கார்டு செயலிழக்கக்கூடும். அதேபோல உங்கள் ரேஷன் கார்டை ஆதார் எண்ணுடன் இணைப்பது தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒன்றுக்கு மேற்பட்ட கார்டுகளை பயன்படுத்தி மோசடி செய்வதை தடுக்க இந்த நடவடிக்கை உதவுகிறது. ஆதார் இணைக்கப்படாத கார்டுகள் அதிரடியாக ரத்து செய்யப்படும் என அரசு தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்தும் தொடர்ச்சியாக 6 மாதங்களுக்கு நீங்கள் எந்த உணவுப் பொருட்களையும் வாங்கவில்லை என்றால் உங்கள் கார்டு செயலிழக்க செய்யப்படும். உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் தேவையில்லை என்று கருதி அரசு இந்த நடவடிக்கையை எடுக்கிறது. அவ்வாறு ரத்து செய்யப்பட்ட கார்டை அடுத்த 3 மாதங்களுக்குள் KYC சரிபார்ப்பை முடித்து மீண்டும் நீங்கள் ஆக்டிவேட் செய்யலாம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்காக வழங்கப்படும் BPL கார்டுகளை அதிக வருமானம் ஈட்டுபவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் வைத்திருப்பது கண்டறியப்பட்டால் தணிக்கையின் போது அவர்களின் கார்டுகள் ரத்து செய்யப்படும். ரேஷன் கார்டு என்பது வெறும் உணவுப் பொருட்களை வாங்குவதற்கான ஆவணம் மட்டுமல்ல, அது பல அரசு நலத்திட்டங்களுக்கான நுழைவாயிலாகவும் செயல்படுகிறது. உங்கள் கார்டு ரத்து செய்யப்பட்டால் நீங்கள் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானிய விலை அரிசி, கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை பெறவே முடியாது. பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு மற்றும் அரசின் வீட்டு வசதி திட்டங்கள் போன்ற முக்கிய நலத்திட்டங்களை பெற முடியாமல் போகும். பல இடங்களில் அடையாள ஆவணமாகவும் வசிப்பிடச் சான்றாகவும் பயன்படுத்தப்படும் ரேஷன் கார்டை நீங்கள் பயன்படுத்தவே முடியாது. உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுவதை தவிர்க்க உடனடியாக நீங்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். உங்கள் கார்டு செயலில் உள்ளதா என்பதை உறுதி செய்ய உங்கள் மாநிலத்தின் பொது விநியோக திட்ட இணையதளத்திற்கு சென்று சரிபார்க்கலாம். மேலும் அருகில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று உங்கள் KYC நிலையை சரிபார்த்து அதை முடிக்கவில்லை என்றால் உடனடியாக முடித்துக் கொள்ள வேண்டும். ஆதார் எண்ணை ரேஷன் கார்டுடன் இணைக்காதவர்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது ரேஷன் கார்டு அலுவலகத்திற்கோ நேரில் சென்றோ
இணைத்துக் கொள்வது நல்லது. ஒவ்வொரு மாதமும் தவறாமல் ரேஷன் பொருட்களை வாங்குவது உங்கள் கார்டு செயலில் இருப்பதை உறுதி செய்யும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.